எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பே, ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. கைகளை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மிக வேகமாக தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற வேத வசனத்தை உங்களோடு சொல்லி ஆக வேண்டும் என்று தேவனுடைய ஆவியினால் நிர்பந்தம் செய்யப்படுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 14ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பானாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்க சமூகத்தில் ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, என்னை நடத்தி வந்த தெய்வம், என்னை நடத்தி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? உம்மையே நம்பி இருக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமே. ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். மனுவுருவானவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மனுவுருவானவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மோட்ச வாசலை திறந்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். கனிவினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், கனிவினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் காவலனை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன், எங்கள் காவலனை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன்.
அனை மனு மைந்தனையே ஸ்தோத்தரிக்கிறே. அனை மனு வேந்தனையே ஸ்தோத்தரிக்கிறேன். வரும் மேசியாவை மெய்யாகவே ஸ்தோத்தரிக்கிறேன். வரும் மேசியாவை மெய்யாகவே ஸ்தோத்தரிக்கிறேன். வரும் மேசியாவை மெய்யாகவே ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். அனை மனு மைந்தனையே ஸ்தோத்தரிக்கிறேன். அனை மனு மைந்தனையே ஸ்தோத்தரிக்கிறேன். வரும் மேசியாவை மெய்யாகவே ஸ்தோத்தரிக்கிறேன். வரும் மேசியாவை மெய்யாகவே ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை 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 ஸ்தோத்தரிக்கிறேன். கனிவினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கனிவினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் காவலனை அவளுடன் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் காவலனை அவளுடன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஸ்தோத்திரங்களை சொன்னாலும் மிகையாகாது. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிற ஆச்சரியமான பாதைகள், அவர் நமக்கு செய்த நன்மைகள் சொல்லி மிகையாகாது. இருதயத்தின் ஆழங்களில் இருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீர் எனக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் எனக்கு மகிமையே செலுத்துகிறான். இருதயம் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் எங்களை சுகமாய் காத்தீரே. இவ்வளவு நாட்களும் நீர் ஒப்புவித்ததை குறித்து எங்கள் மேல் ஜாக்கிரதையாய் இருந்தீரே. நீர் எங்களோடு பேசுவதற்கு வல்லவர் அல்லவா? இதுவரைக்கும் எங்களுக்கு அற்புதங்களை செய்தீரே, இன்னமும் நீர் எங்களை நடத்துவதற்கு வல்லவர் தானே. உம்மை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய கடாட்சிக்கிற அற்புத சுகமளிக்கும் வல்லமை எங்களில் இறங்கி வருவதாக சுவாமி. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டு அளவின்றி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அடியாரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த மைதானம் முழுவதையும் நிரப்புவீராக சுவாமி. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதும் பெரிதுமான நாமத்தில் கட்டாயம் செய்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமா இந்த பூமிக்கு திரும்பி வருவார். அவர் நம்மை அளவின்றி ஆசீர்வதிப்பார். வேண்டிக் கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகளுக்காய் சகலமும் நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவன் அவர் நித்தமும் நம்மை நடத்துவதற்கு வல்லவர். மகா வறட்சியான காலத்திலும் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நம்மை ஜெய வீரர்களாகவே மாற்றுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மிக வேகமாய் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்ய போகிறோம். ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். தேவனுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டியதான ஒரு ஆச்சரியமான நேரம் இந்த ஆண்டினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எல்லா மனுஷனும் தன்னை குறித்த கணக்கை எஜமானனாகிய தேவனுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏராளம் நன்மை செய்திருக்கிறார், ஏராளம் அற்புதங்களை செய்திருக்கிறார், ஏராளம் அதிசயங்களை செய்திருக்கிறார். 365 நாட்கள் கிருபையினாலே நாசியின் சுவாச காற்றை நமக்கு தந்திருக்கிறார். வேண்டிக் கொண்ட சகல நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தந்தருளினார். சுகத்தை வேண்டிக் கொண்டோம், சுகம் கொடுத்தார். பலன் வேண்டிக் கொண்டோம், பலனை கொடுத்தார். ஞானத்தை வேண்டிக் கொண்டோம், ஞானத்தை கொடுத்தார். புத்தியை வேண்டிக் கொண்டோம், புத்திதனை தந்தார். அறிவை வேண்டிக் கொண்டோம், அறிவையும் கொடுத்தார். இந்த பூமியிலே நம்மை தலைகுனிய அனுமதிக்கவே இல்லை. வேண்டிக் கொண்ட சகலவற்றையும் நம்முடைய வாழ்விலே தந்திருக்கிறார். 12 மாதங்களும் ஆச்சரியமாய் அற்புதமாய் ஒரு பிள்ளையை சுமப்பது போல, ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளையை கவனிப்பது போல நம்மை ஆச்சரியமாய் கவனித்து அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவாய் நம்முடைய வாழ்விலே நினைத்து பார்க்க கூடாத எல்லாவற்றையும் செய்த நம்முடைய கர்த்தராகிய தேவன் இன்னொரு பகுதியிலே இந்த ஆண்டிலே நினைத்து பார்க்க கூடாத சில மேலான மேன்மைகளை எல்லாம், சில பொறுப்புகளை எல்லாம், சில உத்தரவாதங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் திணித்து, நீ இந்த பூமியில கனவானாய் இருக்க வேண்டும், உயர்ந்தவனாய் இருக்க வேண்டும், சிறந்தவனாய் இருக்க வேண்டும், பலத்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும் என்று அவருடைய மகுடமதை நமக்கு கொடுத்து நம்மை சீராக சிறப்பாய் இந்த பூமியில் உத்தரவாதிகளாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்மையை மாத்திரம் பெற்றிருந்தேன் என்றால் நன்மையை அனுபவித்தேன், ஆசீர்வாதங்களை அனுபவித்தேன், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நம்மேல் சில உத்தரவாதங்களை கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில ஆவிக்குரிய வாழ்வை தந்து மேலான உயரிய சமர்த்தியை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை சிறந்தவர்களாய் மாற்றி இந்த பூமியில நீ கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு பகுதியை நீ செய்வாயாக, நீ தேவனுடைய வேலையில் ஒரு பகுதியை செய்வாயாக, நீ தேவனுடைய சமூகத்தில் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் செய்கிற திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இருப்பாயாக, ஜெப வீராங்கனையாய் இருப்பாயாக. இந்த பூமியில நீ வாழும் காலம் முழுவதும் எனக்கு சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கிற சான்றாகவே நீ இருப்பாயாக. தேவன் பூமிக்குரியவைகள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய நிலையிலும் நம்மை சில பொறுப்பாளர்களாக உத்தரவாதிகளாய் தேவன் இந்த பூமியில கிருபையாய் வைத்தபடியினாலே, அற்புதமாய் வைத்தபடியினாலே, ஆச்சரியமாய் நிறுத்தினபடியினாலே இந்த ஆண்டினுடைய கடைசி நாளிலே கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார்,
ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என் சமூகத்திலே நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எஜமானன் வந்திருக்கிறார். எஜமானன் இந்த ஆண்டினுடைய கடைசி நாளிலே நம்மிடத்தில் கேட்கிறார், உத்தியோகஸ்தர்களே, உக்கிரான உத்தியோகஸ்தர்களே, பொறுப்பாளிகளே, நான் உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று கண்டல்லவோ சிலதை உங்கள் கரங்களில் ஒப்படைத்திருக்கிறேன். 365 நாட்களாக சிலவற்றை உங்கள் கரங்களில் ஒப்படைத்துக் கொண்டு காத்திருக்கிறேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று இந்த கடைசி நாளிலே நீங்கள் இந்த சமூகத்தில் நன்றி சொல்லுகிறபடியினாலே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியினாலே, ஆராதனை செய்கிறபடியினாலே, நீங்கள் என்னை மகிமைப்படுத்துகிறபடியினாலே நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், நீங்கள் நான் ஒப்புவித்ததிலே சரியாயிருக்கிறீர்களா? உங்களிடத்திலே கணக்கு கேட்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் எப்படி இந்த பூமியில் வாழ்க்கை செய்தீர்கள்? இந்த ஓர் ஆண்டும் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிலைமை எப்படி இருந்தது? ஆவிக்குரிய நிலை எப்படி இருந்தது? உங்கள் ஊழியங்கள் எப்படி இருந்தது? நீங்கள் இந்த பூமியிலே செய்த ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இருந்தது என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் சிங்காசனம் விட்டு அமர்ந்து கொண்டு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் உன் கணக்கை ஒப்புவி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? தேவனுடைய சமூகத்தில் என்ன கணக்கை ஒப்புவிக்க போகிறீர்கள்? யாரும் தப்புவிக்க முடியாது. அத்தனை பேரும் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை மனதார கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நீர் என்னை தயவினாலும் இரக்கத்தினாலும் பரிவினாலும் பாசத்தினாலும் நிறுத்தியது உண்மைதான். ஆண்டவரே, நீர் எனக்கு கிருபையாய் ஜீவனை தந்தது உண்மைதான். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மட்டும் இருந்தது. ஆனால் மரணம் என்னை சேதப்படுத்தாதிருக்கும்படி உம்முடைய கிருபையினாலே எனக்கு பிராணனை கொடுத்து காப்பாற்றி நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்மை மேன்மைப்படுத்துவதற்காக, உம்முடைய ரட்சிப்பை சொல்வதற்காக எனக்கு கிருபை தந்தீரே. இன்றைக்கு நீர் கொடுத்த எல்லாவற்றிலேயும் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறேன், ஜாக்கிரதை உள்ள மகளாய் இருக்கிறேன். இன்றைக்கு நீர் எனக்கு ஒப்புவித்த எல்லாவற்றிலேயும் நான் உண்மையாய் உத்தமமாய் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திற்கு முன்னே திறந்த இருதயத்தோடு இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமானால், இன்னைக்கு பரலோகம் நம்மை குறித்து களிகூறும் காலையாயிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னிடத்திலே சில கணக்கை கேட்கிறேன், நீ கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் கணக்கொப்புவி என்று சொல்லுகிறார். நம்மை பார்த்து எவைகளின் கணக்கை ஆண்டவர் கேட்கிறார் என்று வேத புஸ்தகத்திலிருந்து சிலவற்றை உங்கள் கவனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இன்றைக்கு முதலாவது சபையாகிய நம்மை பார்த்து நம்முடைய கர்த்தராகிய தேவன் கேட்கிறார், நான் உன்னை ஆச்சரியமாய் அற்புதமாய் வைத்த ஒரு இடம் உண்டே, ஒரு ஸ்தானம் உண்டே, நான் உனக்கு கொடுத்த இடத்திலே நீ உண்மையாய் அமர்ந்திருக்கிறாயா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உன்னை வச்ச இடத்துல நீ ஜாக்கிரதையாய் இருக்கிறாயா? எவ்வளவு மேன்மையாய், எவ்வளவு அற்புதமாய், எவ்வளவு ஆச்சரியமாய், எவ்வளவு அதிசயமாய் உன்னை நடத்தி இந்த பூமியில அவ்வளவு அழகான தோட்டத்தில் அவ்வளவு நேர்த்தியான மேன்மைகளை எல்லாம் உனக்கு கொடுத்து, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி, அவ்வளவு மேன்மையாய் அவ்வளவு ஆசீர்வாதமாய் தோட்டத்தின் மேன்மைகளை எல்லாம் உனக்கு அருளி, நீ இவை எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் என்ற அதிகாரத்தை உனக்கு கொடுத்து, மட்டுமல்ல தேசத்துல செழிப்பாய் மேன்மையாய் நம்மை சிறப்புறச் செய்வதற்கு 4 வித நதிகளையும் ஓட செய்து
அவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு தோட்டத்துல கர்த்தர் நம்மை வைத்தாரே, அந்த தோட்டத்துல தேவன் வைத்த இடத்துல ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்துல நீ சரியா இருக்கிறாயா? தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த சபையில நீ சரியா இருக்கிறாயா? கர்த்தராகிய தேவன் கேட்கிறார், நான் உன்னை வைத்த இடம் என்னுடைய தோட்டமாம் சபை, நான் உன்னை வைத்த இடம், நான் கொடுத்த மேன்மையும் கனமும் ஆசீர்வாதமும் உயர்ந்ததும் சிறந்ததுமான இடம், நீ எங்கே சரியா இருக்கிறாயா? தேவன் இன்றைக்கு கணக்கு கேட்கிறார், எஜமானன் கணக்கு கேட்கிறார். நீ அப்பக்கம் இப்பக்கம் சாயாமல், தேவன் விலக்கிறதை தொடாமல் ஜாக்கிரதையோடு அமர்ந்திருக்கிறாயா? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய சொந்த சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் தேவனுடைய மேன்மையை அனுபவித்ததான கர்த்தருடைய உன்னதமான மனுஷனும் மனுஷி தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை அவர்கள் பறித்தார்கள், அவர்கள் ருசித்தார்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை இழந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே பிரசன்னமாவார், தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்படும். தோட்டத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படவே இவர்கள் கர்த்தரின் மகத்துவங்களை தரிசிப்பார்கள். ஆனால் தங்களுடைய இருதயங்களிலே தவறு செய்தோம் என்ற உடனே, தப்பிதம் செய்தோம் என்ற உடனே, தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தோம் என்ற உடனே தங்கள் இருதயம் சொல்லிற்று, எப்படி கர்த்தருடைய முகத்தை தரிசிப்பது, எப்படி தேவ சமூகத்திலே நிற்பது என்று கண்டு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போய் கர்த்தராகிய தேவன் ஆதாமை பெயர் சொல்லி அழைத்த நேரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டேன், நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே பயந்து போய் ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது நீர் வைத்ததான இடத்திலே என்னால் அமர்ந்திருக்க முடியவில்லை, இப்பொழுதோ நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்குள்ளே தேவ சத்தத்தை கேட்டவுடனே ஒரு பயம், ஒரு திகில், ஒரு நடுக்கம் என்னால சமாளிச்சிக்கவே முடியல. ஆகையினால நான் செய்த பாவம், நான் செய்த தவறு, நான் செய்த தப்பிதம் என்னுடைய மனசாட்சியை பாதிக்கிறது. ஆகையினாலே உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆகையால் இப்பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டு நானோ தோட்டத்திலே என்னுடைய வாழ்விலே சகலவற்றையும் இழந்தேன் என்று கண்டு, என்னுடைய வாழ்வில் தேவனுடைய மகிமையை இழந்தேன் என்று புரிந்ததினாலே, நான் நிர்வாணியாயிருக்கிறேன் என்பதினால் இலைகளுக்குள்ளே, மரங்களுக்குள்ளே, தலைகளுக்குள்ளே மறைந்திருக்கிறேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவன் உன்னை வைத்த இடம் எங்கே? துதிப்பதற்காக அல்லவா, ஜெபிப்பதற்காக அல்லவா, ஸ்தோத்தரிப்பதற்காக அல்லவா, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக அல்லவா, தேவனிலே மகிழ்ச்சியாயிருப்பதற்காக அல்லவோ? ஆனால் சபையே, தேவன் விலக்கிற சிலதை நம்முடைய விசுவாச பிரயாணம் குறுக்கிட்டபடியினாலே, விசுவாச பிரயாணத்திலே சில தப்பிதங்கள் நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொண்டபடியினாலே இன்றைக்கு தேவ சமூகத்திற்கு முன்பாக நம்மால் இருக்க முடியல. ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், இந்த நாளிலே நான் வைத்த இடத்துல எவ்வளவு மேன்மையாக என்னை வைத்தேன், எவ்வளவு அலங்காரமாய் வைத்தேன், எவ்வளவு அழகாய் உன்னை சிருஷ்டித்து வைத்தேன், உன்னை எவ்வளவு மேன்மையாய் இந்த தோட்டத்தில் நீ அமர்ந்திரு என்று சொன்னேன். நீ எந்த விதமான தீங்குக்கும் பாவங்களுக்கும் அநியாயங்களுக்கும் சாயக்கூடாது, சாரக்கூடாது, சேரக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் நீயோ தோட்டத்தின் நடுவிலே நின்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து தீங்கானவைகளை உன் வாழ்க்கையை அனுபவித்து இப்பொழுது தேவன் வைத்த இடத்துல அமர முடியாம, ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தில் நிற்க முடியாம, ஆண்டவர் கொடுத்த கனத்திலும் மேன்மையிலும் வாழ வளர முடியாம இன்றைக்கு இலைகளுக்குள்ளே ஒளிந்து போய், மரங்களுக்குள்ளே ஒளிந்து தம் வாழ்க்கை மறைக்கப்பட்டதாக
ஐயோ தேவ சமூகத்தில் நிற்க கூடாதவனாய் போயிருக்கிறேன் என்று இந்த கடைசி நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பீர்களானால், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து நீர் என்னை மீண்டும் ஒரு விசை நினைத்தருளும் என்று கேட்பீர்களானால், கர்த்தராகிய தேவன் நமக்காய் வானத்தின் பலகணிகளை திறப்பார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை மீண்டும் உருவாக்குகிற தேவன் இன்னைக்கு தமது மகிமையை நம்மிலே வெளிப்பட செய்வார். நீ இழந்து போன தேவனுடைய மகிமையை, நீ இழந்து போன தேவனுடைய கிருபையை, நீ இழந்து போன தேவனுடைய மகத்துவத்தை, தேவன் உனக்கு கொடுத்ததான உயர்வின் ஸ்தானத்தை இழந்தாயே, மீண்டும் அதை உனக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே. 2 கரங்களை உயர்த்தி இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் உன்னை வைத்த இடம் உண்டு. தேவன் வைத்ததான அற்புதமான தோட்டம், தேவன் வைத்ததான அற்புதமான உயரிய ஸ்தானம் உண்டே. தேவனுடைய பிள்ளையே, நீ அதை ஒரு சிறு பாவத்தினாலே, சிறு அநியாய அக்கிரமத்தினாலே உன் வாழ்க்கையிலே தவற விட்டு விட்டாயே. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், மீண்டும் உன்னை நேசிக்கிறேன். 2 கரங்களை உயர்த்தி நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், இந்த ஒரு விசை மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கோ. உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உங்க வல்லமையை இழந்தேன் ஐயா, உங்க வல்லமையை இழந்தேன் ஐயா, இந்த ஒரு விசை மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கோ. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டி, முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டி, நீ எனக்காக பலியானி, உங்க ரத்தத்தால் கழுகிவிடோ, உங்க ரத்தத்தால் கழுகிவிடோ. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கோ. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். தேவ ஜனமே, கர்த்தராகிய தேவனுடைய வைத்திருக்கிற ஒரு இடம் உண்டு, தேவனுடைய வைத்திருக்கிற ஒரு உயரிய ஸ்தானம் உண்டு, தேவனுடைய வைத்திருக்கிற ஒரு அற்புதமான நாற்காலி உண்டு, தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய மேன்மையான அற்புதமான அற்புதமான வாசஸ்தலம் உண்டு. அதை ஒரு நாளும் விட்டு விடாதே. அதை விட்டு அப்புறம் இப்புறம் நீ சாயாத. தேவனுடைய எங்க வைத்திருக்கிறாரோ அதே இடத்துல உட்கார். தேவன் எங்க வைத்திருக்கிறாரோ அதே இடத்திலே கர்த்தருக்காக நிற்பேன்.
தேவனுக்காக ஊழியம் செய்வேன், தேவனுடைய வேலையை செய்வேன், தேவன் எனக்கு ஒப்புவித்ததான உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஜீவன் இருக்கும் காலம் மட்டும் கர்த்தருக்காகவே வாழ்வேன் என்று சொல்லு. ஆமென். தேவன் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். நான் உன்னை வைத்த இடம் எங்கே? ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் காயினை நோக்கி, கர்த்தர் காயினை பார்த்து, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் நான் அறியேன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கர்த்தரிடத்திலே கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக என் கர்த்தராகிய தேவன் கேட்கிற ஒரு கணக்கு உண்டு. சகோதரனே, சகோதரியே, தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஆச்சரியமான அற்புதமான நல்ல உறவுகள், இரத்த உறவுகள் ஏராளம் உண்டு. இவைகளை குறித்து என் கர்த்தராகிய தேவனிடத்திலே கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டு அற்புதமான சகோதரர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு போகிறார்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள். ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், இன்னொருவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. உடனே முகநாடி வேறுபடுகிறது. உடனே ஆபேலை காயின் கொன்று போட்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அநியாயமான ஒரு செயலை செஞ்சா கர்த்தராகிய தேவன் ஒரு நாளும் மறக்கவில்லை. காயினை பார்த்து என் ஆண்டவர் கேட்டார், காயினே, காயினே, உன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் எங்கே? ஆண்டவரே, நான் அதை அறியேன் சுவாமி. என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் எங்கே? உடன் பிறந்த சகோதரி எங்கே? கர்த்தர் கணக்கை கேட்கிறார். உன்னுடைய தகப்பன் எங்கே? உன்னுடைய தாய் எங்கே? உன் புருஷன் எங்கே? உன் மனைவி எங்கே? ஆண்டவரே, எனக்கு தெரியாது சுவாமி, அவங்களெல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவரே, அவர்களை அறியேன், அவர்களுக்கெல்லாம் நான் காவலாளியா சாமி என்று கர்த்தரிடத்திலே கேட்க முடியாத சபையே, இந்த ஆண்டினுடைய கடைசி நாளில் கர்த்தராகிய தேவன் கேட்கிறார். இவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாய் ஜெபித்தாயே, துதித்தாயே, ஆராதனை செய்தாயே, 365 நாட்கள் நான் கொடுத்த கிருபையை அனுபவித்தாயே, நான் கொடுத்த மேன்மையெல்லாம் வாழ்க்கையில அனுபவிச்சு சந்தோஷமா எவ்வளவு மேன்மையாய் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறாய். எவ்வளவு ஆடலுடன் பாடலுடன் கர்த்தரை ஆராதித்து துதித்து ஜெபித்து பூரிப்பா இந்த பூமியிலே வாழ்வதற்கு கர்த்தரோட கனுக்கிரகம் செய்தார். தானியமும் திராட்சரசம் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் தேவன் அதிகமான சந்தோஷத்தை உனக்கு தந்தாரே. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தை விட மேலான உயரிய மேன்மை பெற்ற விலை மதிப்பு கொண்ட ஆத்தும செல்வத்தினுடைய இரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்து, நீதியின் சால்வையை தேவன் நமக்கு தரிப்பித்து, கர்த்தராகிய தேவன் தமது ஆவியினால் நம்மை நிரப்பி இந்த பூமியில சத்துருவாகிய பிசாசை ஜெயிப்பதற்கு, பாதாளத்தின் வல்லடிகளை ஜெயிப்பதற்கு, பூமியினுடைய எதிராயுதங்களை ஜெயிப்பதற்கு தேவன் கிருபை தந்தாரா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையால் நம்மை நிரப்பினாரே, வரங்களுக்கும் வல்லமைக்கும் சொந்தக்காரர்களை நம்மை மாற்றினாரே. தேவ கிருபையினால இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு மகிமைப்படுத்தும்படி தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காலையில குடும்ப ஜெபம், மாலையில குடும்ப ஜெபம், நம்முடைய வீட்டிலே சமர்த்தி, நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம். எவ்வளவு பெரிய மேன்மை! நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் உண்டாயிருந்ததே. உன்னுடைய வீட்டில் எவ்வளவு பெரிய மேன்மை உண்டாயிருந்தது! ஆராதனைக்கு ஆராதனை, துதிக்கு துதி என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ந்திருப்பதற்காய் பாக்கியம் தந்தாரே. ஆனா கர்த்தர் இப்ப என்ன கேட்கிறார்னு சொன்னா, உன் சகோதரன் எங்கே? நீ மாத்திரம் ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்ற. ஹல்லேலூயா. நீ மாத்திரம் நீதியின் சால்வையாகிய ஞானஸ்நானம் சொல்ற.
நீ மாத்திரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னு சொல்றியே. பரிசுத்த ஆவியார் கேட்கிறார், ஓ சகோதரன் எங்க, ஓ சகோதரி எங்க? அவங்கெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் காவலாளியா? ஆண்டவரே எனக்கு வேற வேலையே இல்லையா என்று இதுவரைக்கும் நம்முடைய காலத்தை செலவழித்தோம். இந்த ஆண்டினுடைய கடைசி நாள்ல கேட்கிறார், உங்க அப்பா எங்க? ஆராதனைக்கு காணல. ஹலோ, உங்க அம்மா எங்க? ஆராதனைக்கு காணல. உன் சகோதரன், மூத்த சகோதரன் எங்கே? ஆராதனைக்கு காணலையே. உன் சகோதரி எங்கே? காணலையே. கேட்டா நாங்க குடும்பத்தில் ரொம்ப ஐக்கியமா ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. விட்டா கெட்டு குதிரம் வச்சிருவோம். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன். ஆமா ஐயா, அதுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு சாப்பாடு, கிறிஸ்மஸா சாப்பாடு, ஈஸ்டரா சாப்பாடு. எப்படி குடும்பத்தில் ஒட்டுமொத்தமா அக்கா தம்பி தங்கச்சி வந்தவர் போனவர் இருந்தவர், குடும்பத்தில் சொந்தம் சொக்காரம் போனவர், எந்த தூரத்து சொந்தம் இல்ல பக்கத்து சொந்தம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. பெரிய கூட்டமா பெரிய சாப்பாடே போடுறோம். ஐயா, எல்லா ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் இருக்கிறாங்களே. கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஸ்தானத்திலே இடத்திலே உன் சகோதரன் எங்கே? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய இடத்திலே உன் சகோதரன் உன் சகோதரி எங்கே? நம்ம சொல்றோம், நான் கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்கதான். ஏன் ஆராதனைக்கு வரல? ஏன் கர்த்தரை துதிப்பதற்கு வரவில்லை? கர்த்தரோட கணக்கு கேட்க மாட்டாரா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஊர்ல உலகத்துல எங்க பார்த்தாலும் ஐயா 10 புறஜாதியான் இருக்கிறான், அவங்கள பத்தி மட்டும்தான் கர்த்தர்கிட்ட கேட்பாரு அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல அது பாஸ்டர்ஸ் வேலை அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம என்னமோ தேவ சமூகத்திற்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டாதவர்கள் என்று யோசிக்கிறோம். இல்லை, இந்த கடைசி நாளிலே கர்த்தர் உன்னோடு கேட்கிறார். குடும்பத்தில் ஒருவராகிலும் ரட்சிக்கப்படாதவர்கள் உண்டோ? சத்தியத்தை கீழ்ப்படியாதவர்கள் உண்டோ? நீதிக்குட்படாதவர்கள் உண்டோ? அவர்களை குறித்து இந்த கடைசி நாளை நம்மகிட்ட கேட்கிறார். உன் சகோதரன் எங்க? உன் சகோதரன் எங்க? ஆண்டவர் எனக்கு தெரியாது சாமி என்று சொல்ல முடியாது. எஜமானன் உன்னிடத்தில் கணக்கு கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் ரட்சிப்புக்கு வராதவர்கள், சத்தியத்துக்கு உடன்படாதவர்கள், நீ இவர்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நின்றே ஆக வேண்டும். இந்த பூமிக்குரிய சந்தோஷங்களுக்காக, பூமிக்குரிய மகிழ்ச்சிகளுக்காக இடம் கொடுத்து அதற்கென்று காத்திருந்து அவர்களோடு பல மணி நேரங்களை செலவழிக்கிற உன்னிடத்தில் கர்த்தர் கேட்கிறார், ஜாக்கிரதை என்று இருக்கிறாயோ? உன் சகோதரன் எங்கே? உன் சகோதரனை குறித்து நீ என்ன கணக்கு கொடுக்க போகிறாய்? ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த காலத்தில், நீர் எனக்கு தந்த நேரத்தில் சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி இருக்கிற ஆண்டவரே, அவர்கள் சொல்லியும் கேட்காவிட்டால் தெய்வமே தயவு செய்து நீர் அவர்களை உம்முடைய சமூகத்தண்டை கொண்டு வர வேண்டும் என்று தேவ சமூகத்திலே ஜெபித்தாயா? கண்ணீர் வடித்தாயா? புலம்பினாயா? அழுதாயா? அதைத்தான் கர்த்தர் கேட்கிறார். உன் சகோதரன் எங்கே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுக்க பார்க்கலாம். தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலை குனிவோம் ஏராளம். ஆளில்லை, ஆளில்லை, அழுது ஜெபிக்க ஆளில்லை. செந்நீர் சிந்தி மீட்பர் ஜெபித்தார், கண்ணீர் சிந்த ஆளில்லை. செந்நீர் சிந்தி மீட்பர் ஜெபித்தார், கண்ணீர் சிந்த ஆளில்லை. ஆளில்லை, ஆளில்லை, அழுது ஜெபிக்க ஆளில்லை. செந்நீர் சிந்தி மீட்பர் ஜெபித்தார்,
கண்ணீர் சிந்த ஆளில்லை. சொன்னா கேட்க மாட்டாங்க. அவர்கள் பாரம்பரிய வாழ்விலே, பாரம்பரிய நிலைப்பாடிலே வாழ்கிறவர்கள் என்று சொல்லிவிட்டு விடாதே. இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் கேட்கிறார், உன் சகோதரன், உன் உடன் பிறந்த சகோதரி எங்கே? நீ தான் கணக்கு சொல்லணும், நீதான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொருவருடைய கணக்கும் ஒப்புவிக்கப்பட்டாக வேண்டும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷனே, மனுஷியே, நீ பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் கர்த்தராகிய தேவனிடக்கு கணக்கு கேட்கிறார். 365 நாள் உனக்கு கொடுத்தேன். வாயில வரமரெல்லாம் பேசி நடந்தல்ல. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எலும்பில்லாத நாக்கு இல்லையா, மூட முடியாத வாய். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அதனால என்னென்ன வாயில வந்துச்சோ அவ்வளவும் கேட்டீங்களா, பார்த்தீங்களா, அறிஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி எத்தனை இடத்துல பேசி நடந்தோடமோ. கர்த்தர் கேட்கிறார், மனுஷன் பேசின வீணான வார்த்தைகள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாயில தான் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வார்த்தையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பதாக, தேவனுக்கு உகந்ததாயிருப்பதாக. இனியாகிலும் திருந்திக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரையும் திருந்தல, இதுவரையும் சரியாகல, இதுவரையிலும் வாயில வர மாதிரிலாம் பேசணும். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், வருஷத்துக்கு கடைசி, ஆண்டவரே தெரியாம பேசுறப்பா, தெரிஞ்சுதான் பேசுறேன், ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே தெரியாதனமா பேசிட்டேன், கணக்கு கேட்பீங்கன்றதை குறித்து நினைக்காம பேசிட்டேன். ஹல்லேலூயா. கேட்பார் உன்ட்ட, நீ என்ன பேசுன? ஹல்லேலூயா. நீ யார பேசுன? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பேசுறியா? பேசுறதுக்கு உரிமை இல்லை, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. தேவனுடைய பிள்ளைய பேசாத. உன் வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம் தேவ சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக கர்த்தர் கணக்கு கேட்பார். நீ என்ன பேசி நடக்கிற? நீ என்ன சொல்லி நடக்கிற? இத சொல்லவா உன்னை அழைச்ச? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய நாவு ஊரு உலகத்து குறைய பேசி நடக்குது. ஐயா, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய நாவு நீ. கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளை நீ பேசலாமா? உன் வாயின் வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா? நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இது அம்பு போல் பாய்ந்து செல்லும். அது போகும் வேகத்தில் அப்படியே அது திரும்பியும் வரும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேசுற ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் கர்த்தராகிய தேவன் கணக்கு கேட்பார். இப்பகுதியை இதோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் வார்த்தைகளை குறித்து நாம் பேசின ஒவ்வொரு வார்த்தைகள் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் கடந்த 1ஆம் தேதியை நம்ம வாழ்க்கையில கொடுத்தார். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பேச வேண்டாத வார்த்தைகள். அந்நிய பாஷை கூட இவ்வளவு பேசியிருக்க மாட்டோம். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுவிசேஷம் கூட இவ்வளவு சொல்லியிருக்க மாட்டோம். ஆமென். வசனம் கூட இவ்வளவு பேசியிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அவ்வளவு சமயம் எடுத்து, அவ்வளவு நேரம் எடுத்து, அவ்வளவு பிளான் பண்ணி, அல்லேலூயா சொல்லுங்க, அவ்வளவு வேண்டாத அவ்வளவு வார்த்தைகளையும் இருதயத்தில் கொண்டு வந்து, இருதயத்தில் இடம் கொடுத்து
வேண்டாதவைகளை பேசுவதற்கு எவ்வளவு சமயம் எடுத்து வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் கர்த்தராகிய தேவன் கணக்கு கேட்கிறார். நீ கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஆமென். மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா சுவிசேஷத்தில் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, வாசிங்கள். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டார்கள். இவர் யாரோ காற்றும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறாரே, அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, 4வது என் கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு கணக்கு என்னவென்றால், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். உனக்குள்ளே நான் கொடுத்த விசுவாசம், அது உன் சுவாசத்தோடு கலந்திருந்த விசுவாசம், இன்றைக்கு 365 நாள்ல அந்த விசுவாசம் எங்க போச்சு? அந்த விசுவாசம் எங்கே? கர்த்தர் கணக்கு கேட்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அக்கரைக்கு போகலாம் என்று பிரயாணப்பட்டு போனார்கள். இயேசு படகில் இருக்கிறார். இயேசு படகில் நித்திரையாய் இருக்கிறார். திடீரென்று எதிர்காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, பயங்கரமான புயல் வீசுகிறது. என்ன செய்வதென்று தெரியாது. அமிழ்ந்து போவோம், மடிந்து போவோம் என்கிற நிலை வந்து விட்டது. என்ன செய்வதற்கென்று திகைத்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை தட்டி எழுப்பினார்கள். இயேசுவையரே, நாங்கள் மடிந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவராகி கிறிஸ்து என்னும் எஜமானனை, கிறிஸ்து என்னும் நல்ல நேசரின் திருமுகத்தை பார்ப்பதற்காக இக்கரை விட்டு அக்கரை பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இத்தரையிலிருந்து அத்தரைக்கு பிரயாணப்படுகிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையாம் படகிலே, ஆவிக்குரிய படகிலே, விசுவாச வாழ்க்கையாம் படகிலே, கடல் கொந்தளிக்கலாம், காற்று வீசலாம், பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், நோவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். கலங்காதே, திகையாதே. உன் படகில் இயேசு நித்திரையாயிருக்கிறார். இயேசுவை தட்டி எழுப்பு. இயேசுவையரே, நாங்கள் மடிந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையோ? அவர் நிச்சயமாக எழுந்திருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கரைக்கு பிரயாணப்பட்டு தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் பயணத்திலே கர்த்தராகிய தேவன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றிலேயும் கடலிலேயும் நியந்திரிப்பான் கழிவுள்ளோன் படகில் உண்டு. காற்றிலேயும் கடலிலேயும் நியந்திரிப்பான் கழிவுள்ளோன் படகில் உண்டு. அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. கைகளை தட்டி உற்சாகமாய் ஜீசஸ், நன்றி இயேசு சுவாமி. கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டோ நீ பயப்படேண்டா. அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டோ நீ பயப்படேண்டா. காற்றிலேயும் கடலிலேயும் நீ அன்றி பங்காடி உள்ளோன் படகில் உண்டு. காற்றிலேயும் கடலிலேயும் நீ அன்றி பங்காடி உள்ளோன் படகில் உண்டு. அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா.
എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ. എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ. അക്കരയാണ് എന്റെ ശാശ്വത നാട്, അക്കരയാണ് എന്റെ ശാശ്വത നാട്. അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്, അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. ജീസസ്, താങ്ക് യു ലോർഡ്. വിശ്വാസം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ടുവലിച്ചു നീ വലഞ്ഞിടുമ്പോൾ, വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ടുവലിച്ചു നീ വലഞ്ഞിടുമ്പോൾ, ഭയപ്പെടേണ്ട കർത്തൻ കൂടെയുണ്ട്, ഭയപ്പെടേണ്ട കർത്തൻ കൂടെയുണ്ട്. അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്, അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. கைகளை தட்டி கடைசி வரை சேர்ந்து சொல்லலாமே. കുഞ്ഞാടതിൻ വിളക്കാട്, ഇരുള്ളൊരു ലേശവും അവിടെയില്ല. കുഞ്ഞാടതിൻ വിളക്കാട്, ഇരുള്ളൊരു ലേശവും അവിടെയില്ല. താറുമരിക്ക് കിരീടമൊന്നു, താറുമരിക്ക് കിരീടമൊന്നു താരിപ്പിക്കും അവനെന്റെ ഉത്സവവസ്ത്രം, താരിപ്പിക്കും അവനെന്റെ ഉത്സവവസ്ത്രം. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്, കാറ്റിനെയും കടലിനെയോ നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. കാറ്റിനെയും കടലിനെയോ നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്, കാറ്റിനെയും കടലിനെയോ നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോൻ പടകിലുണ്ട്. യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. ஏனென்றால் உன் படகிலே பின்னணியிலே கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். காற்றே
கடலே இறையாதே அமைதலாயிரு என்ற உடனே அது அமர்ந்து விடும். ஆகவே இயேசுவை தட்டி எழுப்பு, கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீ என்ன தட்டி எழுப்புறதெல்லாம் சரிதான், இயேசுவையரே மடிந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதும் நல்லதாப்பா என்று சொல்லிவிட்டு இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், உங்க விசுவாசம் எங்கே? உன் விசுவாசம் எங்க? என் மேல வச்ச விசுவாசம் எங்க? பரலோகத்தின் மேல் வைத்த விசுவாசம் எங்கே? உன் நம்பிக்கை எங்கே? உன் விசுவாசம் என்னாச்சு? இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு வழுகி போனீர்களோ? பொல்லாதவனாகிய பொல்லாத சக்திகளாகிய பலதும் நமக்கு எதிராய் எய்யப்பட்டதினாலே, விசுவாச பரீட்சை ஏற்பட்டபடியினாலே விசுவாசத்திலே தளர்ந்து போனீர்களோ? இந்த ஆண்டினுடைய கடைசி நாள் ஆண்டவர் கேட்கிறார், உன் விசுவாச பெருகிச்சா இல்ல உன் விசுவாச குறைஞ்சு போச்சா? இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலே எவ்வளவு விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் சகலவற்றையும் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னை ஜெயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார் என்று விசுவாச அறிக்கை செய்து கொண்டு பிரயாணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, உன் விசுவாசம் எங்கே? நீ பயப்படுவது என்ன? நீ கலங்குவது என்ன? திகைப்பது என்ன? எஜமானன் கேட்கிறார், விசுவாசத்தை கொடுத்த உனக்கு. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் ஆகும். ஆமென். விசுவாசத்தினால சகலவற்றையும் நீ சம்பாதித்துக் கொள்ளுவாய். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். உங்கள் விசுவாசம் ஒருவேளை சில சூழ்நிலையினாலே, சில குறைச்சல்களினாலே, ஒருவேளை ஏற்பட்ட வியாதியினாலே, பலவீனத்தினாலே, சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது, குடும்பத்தில் நிலைகளை பார்க்கிற பொழுது, பலருடைய பேச்சுக்களை பார்க்கிற பொழுது, என் வாழ்க்கையில் வந்த இழப்புகளை பார்க்கிற பொழுது, என்ன விசுவாசம் இந்த உலகத்தில்? ஆண்டவரை விசுவாசித்து என்னையா பயன்? ஜெபித்தென்ன பயன் என்ற கேள்வியை பலமுறை கேட்ட பலரும் இங்கே இருக்கிறீர்கள். கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை தெரியாம என் வாழ்க்கையில உம்மை விசுவாசித்து என்ன பயன் என்ற ஒரு கேள்வியை இருதயத்தில் கேட்டப்பா, அதனால எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், அதனால் உன் ஜெப வாழ்க்கை நஷ்டப்பட்டது. விசுவாசத்தின் குறைச்சலினாலே உன் பாடலை நிறுத்தினாய், ஆராதனை நிறுத்தினாய், கர்த்தருக்கு கொடுப்பதை நிறுத்தினாய், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலே குறைவுபட்டு போனாய். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை இன்னைக்கு தட்டி எழுப்பு. ஒரு விசுவாசத்தை தட்டி எழுப்பு. நீ விசுவாசிப்பாயானால் சகலமும் உனக்காகும். விசுவாசிக்கிற உங்களுக்கு சகலமுமாகும். விசுவாசத்தை விட்டுடாத. கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் வர 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 விருத்தி அடைவதாக, அது பெருகுவதாக. இயேசு மேல வச்சிருக்கிற விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பெருகட்டும். என் கர்த்தராகிய தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். என் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய வல்லவர். என் கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் உண்மையாயிருப்பேன். தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள். என்னுடைய வாழ்வில் வருகிற எப்பிரச்சனை ஆனாலும் சரி, என் படகில் இயேசு உண்டு, என் படகில் இயேசு உண்டு, என் படகில் இயேசு உண்டு, என் குடும்பத்தில் இயேசு உண்டு, என் வாழ்க்கையில் இயேசு உண்டு. ஆகவே இது உனக்கு லேசான காரியம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளையை அறிக்கை செய். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், நீங்கள் ஜெயமாயிருப்பீர்கள். விசுவாசத்தை விட்டு விடாதே. விசுவாசத்திலிருந்து நம்மை வீழ்ச்சியடைய செய்யும்படி
உலகத்தின் பல சக்திகள் நமக்கு எதிராய் புறப்பட்டு வரலாம். அநேகருடைய பேச்சுக்கள் புறப்பட்டு வரலாம். தேவனுடைய பிள்ளை அநேக கிரியைகள் நமக்கு எதிராய் புறப்பட்டு வரலாம். இந்த பூமியில் இருக்கிற பலரும், நம்மோடு விசுவாசத்தை துவங்கின பலரும் நம்முடைய வாழ்விலே ஒருவேளை நமக்கு முன் விசுவாச பிரயாணத்தில் இல்லாமல் போகலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். உன்னை அழைத்த நான் கடைசி பரியந்தம் நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவன். உன் விசுவாசத்திலே வர 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 விருத்தி அடைவாயாக. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்திலே பெருகு, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உன் சரீரத்தில் விடுதலை நீ காண்பாய். இன்றைக்கு இந்த கூடாரத்திலே கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் எலும்புகளையும் உன் நரம்புகளையும் உன் தசைகளையும் உன் இரத்த நாளங்களையும் என் கர்த்தராகிய தேவன் தொடுகிறார். விசுவாசிக்கிற உனக்கு அற்புதம், இன்றைக்கே அற்புதம். உன் கடனிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். உன் வட்டி கடனிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். உன் வேதனை, உன் பாடுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்களால் சொல்லப்பட்ட உன் சரீரத்தில் இன்னைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் வல்லமை புறப்பட்டு வருகிறது. அவருடைய தளம்புகளால் நீ சுகமாகிறாய். விசுவாசிக்கிற உனக்கு சகலமுமாகும். விசுவாசிப்பீர்களா? நான் உனக்கு கொடுத்த விசுவாசம், விசுவாசம் எங்கே? ஹல்லேலூயா. அவர் கணக்கு கேட்கிறார். ஒவ்வொருவரும் தங்கள் கணக்கை கர்த்தரிடத்திலே இன்று ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை ஒரு நல்ல விசுவாசியாய் வைத்திருந்தீர் சுவாமி. நான் இன்றைக்கு நீர் கொடுத்த கிருபைகளையும் வல்லமையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு உமக்காய் விசுவாசத்துல ஜொலிப்பதற்கு எனக்கு கிருபை தந்தீரே என்று கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். சிவப்பங்கி தரித்தவராக நமக்காய் கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தி மூன்றாணிகளிலே கல்வாரி சிலுவையிலே நிற்கிற சர்வ வல்லவராகிய இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீ சொல்ல முடியுமானால் இப்பொழுதே உன் ஆவி ஆத்தும சரீரத்திலே அற்புதம் நடக்கும். உன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தின் சகல சக்திகளை நீ ஜெயிப்பாய். பலவீனங்களது கர்த்தர் விடுதலையை தருவார். புதிய ஆண்டிலே பிரவேசிக்கும் பொழுது ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு, ஒரு புதிய சுகத்தோடு, ஒரு புதிய மேன்மையோடு, ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு, தேவன் கொடுக்கிற கிருபைகளோடு வரங்களோடு பிரவேசிப்பேர் என்று விசுவாசி. இன்னும் சில மணி நேரங்களிலே கர்த்தராகிய தேவன் உன் சரித்திரத்தை மாற்றி அமைப்பேர் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தால் சகலமும் ஆகும். எஜமானன் கணக்கு கேட்பார். தேவனுடைய பிள்ளையே, ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 30 வரை உள்ள வசனங்களை வீடுகளில் போய் வாசியுங்கள். ஒரு எஜமானன் தன்னுடைய சமூகத்திலே உத்தியோகஸ்தனாய் இருந்த மனிதனுடைய கரங்களிலே 5 தாலந்தை கொடுக்கிறான். அவன் 5 கூட சம்பாதிச்சான். 2 கொடுக்கிறான், 2 கூட அவன் சம்பாதிச்சான். 1 கொடுத்தவனோ எஜமானிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அவன் 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன் என்று சொன்னான். ஆகையால் நான் பயந்து போய் உம்முடைய தாளந்தை எல்லாம் நிலத்தில் புதைச்சு வச்சிட்டேன்.
உம்முடையதை நீரே வாங்கிக் கொள்ளும் என்று எஜமானிடத்தில் திருப்பி கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அதற்கு எஜமான் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதற்கு எஜமான் சொன்னான், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர்கள் வசத்தில் கொடுத்திருக்கலாமே, நான் அதை சேர்த்து வாங்கியிருப்பனே. அநியாயமாக வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நீ சோம்பலாயிருந்தாயே, கொடுத்ததை குறித்து ஜாக்கிரதை இல்லாமல் இருந்தாயே. தேவனுடைய பிள்ளைகளே, 5 தாலந்து வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது தாலந்து என்கிற உவமையை இயேசு சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல கடன் பெற்ற மனிதனிடத்திலே கடன் வாங்கினவன் கடன் கொடுக்காத நிலை வந்த பொழுது என்ற கடன்காரர்களின் உண்மையை இயேசு சொல்லுகிற பொழுது, அதை சொல்லி வரும் பொழுது, தாலந்து என்று வாழ்விலே ஆண்டவர் வச்சிருக்கிற திறமை, ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான தாலந்துகள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற என்ன ஸ்கில் இருக்குதோ, என்ன கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, அதைத்தான் கர்த்தர் சொல்றார். உன் வாழ்க்கையில இந்த ஆண்டுல 5 தாலந்து கொடுத்த 5 கொடுத்து அன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு 5 பிரமாணமாகிய ஆகமங்களின் பிரமாணங்களை இயேசு நிறைவேற்றி முடிச்சார். ஐயா, 2 பெற்றவன் 2 ஏற்பாட்டின் மேன்மைகளையும் இந்த பூமியிலே கர்த்தராகிய தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் நிறைவேற்றி முடித்தார்கள். ஆனால் 1 பெற்ற நீ, அந்த 1 தாலந்து என்று சொல்வது அது எவ்வளவு மேன்மையானது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை தாலந்து என்று சொல்லும் பொழுது, தாலந்தினுடைய கணக்கிட்டு பேசும் பொழுது 75 பவுண்ட் என்று சொல்லுகிறார்கள், 35 கிலோ என்று சொல்லுகிறார்கள். 1 தாலந்து என்று சொன்னால் 20 ஆண்டுகள் ஒரு மனுஷனுடைய உழைப்பின் பலனுக்கு ஈடாகும் என்று சொல்லுகிறார்கள். 1 தாலந்து அன்னைக்கு ஒரு மனுஷன் ஆண்டவர் எஜமானன் ஒப்படைச்சார். அந்த மனுஷன் சொன்னா, இல்ல, நீ சாதாரண மனுஷன் அல்ல, நீரோ விதைக்காத இடத்தில் அறுக்கிற மனுஷன், அதனால நான் அதை ஒளிச்சு வச்சுட்டேன், மறைச்சு வச்சுட்டேன், அது எனக்கு அவசியமில்லை என்று எண்ணினேன், பயந்து போனேன் என்றெல்லாம் பலதை சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்கி போவதற்கு நினைத்தான். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், 1 தாலந்து என்கிற மேன்மை, இந்த தாலந்து நம்ம வாழ்க்கையில ஆண்டாண்டுகளா சம்பாதிக்க முடியாத ஒரு பெரிய சம்பாத்தியமாகிய பூரணராகிய கிறிஸ்து இயேசுவாகிய மேன்மையைத்தான் சொல்லுகிறது. இயேசுன்ற தாலந்து நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய நம்பிக்கையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவில்லையா? இந்த கிறிஸ்துவை பெற்ற நீங்கள், 1 தாலந்தை பெற்ற நீங்கள், ஐயா நான் சும்மா இருக்கல ஐயா, நானோ இயேசுவை பெற்ற உடனே நான் சத்தியமும் சுவிசேஷமுமாகி இயேசுவை அறிந்த உடனே காஸ்பல் கோஸ்பல், ஆண்டவராகி கிறிஸ்துவுக்காக போ சொல்லு என்ற சத்தியத்திற்கு நான் அடிமையானேன். இயேசுவின் சத்தியத்தை ஊரெல்லாம் சொன்னேன், உலகெல்லாம் சொன்னேன். இன்னைக்கு 365வது நாள்ல வந்து நிற்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்ததான ரட்சிப்பையும் நீர் கொடுத்த மேன்மையும் நான் எண்ணி பார்த்து, நான் ஊரெல்லாம் உலகெல்லாம் உம்மை பத்தி சொல்லி சாட்சியோட 1000 ஆத்துமாக்களோடு வந்து நிற்கிறேன் என்று சொல்ல முடியுமா? கணக்கொப்புவிப்பதற்கு எஜமானன் உன்னிடத்தில் கணக்கு கேட்கும் நேரத்திலே நீர் கொடுத்ததை நான் புதைத்து வைக்கவில்லை. என் நேசரே, என் எஜமானரே, நீர் கொடுத்ததை 5 கொடுத்தீரே, 5 கூட சம்பாதிச்சிருக்கேன். 2 கொடுத்தீங்க, 2 கூட சம்பாதிச்சிருக்கேன். 1 கொடுத்தீங்க, அதை நான் புதைச்சு வைக்கல, அதையோ நான் மீண்டும் 1 சம்பாதித்து கொண்டும் சமூகத்துக்கு வந்து நிற்கிறேன் என்று கணக்கு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஊரெல்லாம் சொல்லிடுவேன் இயேசுவை, உலகெல்லாம் பறை சாற்றுவேன்
இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ராஜா, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ராஜா. கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். கிருபை கிருபை கிருபை. ஒரே ஸ்டென்ஸா சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி ஹalleluya. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மணவாளர். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மணவாளர். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனாரா. ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லாவற்றிலேயும் நான் சரியா இருக்கிறேன். நீர் ஒன்றை கொடுத்தீங்க சுவாமி, ஒன்றை கூட சம்பாதிச்ச ஆண்டவரே. இன்றைக்கு நீர் கணக்கு கேட்பீர் என்பதை அறிந்து உத்தரவாதத்தோடு வந்திருக்கிறேன் என்று உங்களால சொல்ல முடியுமா? நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடங்களில் எழுந்திருக்கலாம். இன்றைக்கு உன் கணக்கை ஒப்புவி. இந்த ஆண்டினுடைய கடைசி நாளில் வந்திருக்கிறாய். உன் கணக்க சொல்லு. நீ என்ன செஞ்ச? நீ எதை செஞ்ச? நான் கொடுத்த உத்தரவாதத்தில் நீ எப்படி இருந்தாய்? நான் உனக்கு கொடுத்த மேன்மைகளிலே நீ எப்படி இருந்தாய்? நீ ஜெபிப்பதிலே, துதிப்பதிலே, ஆராதிப்பதிலே, கர்த்தருக்காய் கொடுப்பதிலே நீ சரியா இருந்தாயா? உன் கணக்கு இன்னைக்கு ஒப்புவிச்சுட்டு போ. புதிய வருஷத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். புதிய ஆண்டை உனக்கு கொடுக்க போகிறேன். புதிய வருஷத்தை நீ உன் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறாய். நீ உன் கணக்கை ஒப்புவி. ஹல்லேலூயா. உன் கணக்கை ஒப்புவி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு முறை திறந்த இருதயத்தோடு, குற்றமற்ற மனசாட்சியோட என் இருதயத்தை திறந்து தருகிறேன் என்று சொல்ல முடியுமா? உங்களை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். இந்த ஆராதனை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஆராதனை. அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கர்த்தரால் வரும், நிச்சயமாய் வரும். வேண்டிக் கொள்ளுகிற தமது பிள்ளைகளுக்கு சகலமும் அவர் தந்தருளுவார். ஆனால் நான் கொடுத்தவைகளில் நீ சரியாயிருக்கிறாயா என்ற கணக்கு பரலோகம் கேட்கிறது. என்ன சொல்ல போகிறீர்கள்? திறந்த இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் இருதயத்தை திறந்து உம்முடைய சமூகத்தில் தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்வீர்களா? நல்ல மனசாட்சியோட, குற்றமில்லாத மனசாட்சியோடு என் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு தருகிறேன். இல்லை, தவறி போயிருப்பேன். ஆனால் தேவன் கொடுத்த காரியங்களிலே, தேவன் சொன்ன காரியங்களிலே, தேவன் ஒப்படைத்த காரியங்களிலே என் வாழ்க்கை தவறி இருக்குமானால் என்னை மன்னியும் என்று ஆண்டவரோடு கேட்கிறேன் என்று தேவ சமூகத்தில் சொல்வீர்களா? தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதை பார்க்கிறேன். உங்கள் மேல் தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது.
இப்பதான் சொல்ல முடியும். இனிமே இந்த ஆண்டு நம்மை தேடி வருவதில்லை. இந்த ஆண்டு முடிந்தது. தேவனுடைய பிள்ளையே, இனிமேல் இந்த சமயங்களும் காலங்களும் நீ தேவனிடத்தில் கணக்கை கொடு என்று சொல்லாது. புதிய ஆண்டு வரப்போகிறது. இன்னும் பெரிய உத்தரவாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். ஒரு பெரிய மேன்மை ஆண்டவர் தரப்போகிறார். பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்க போகிறார். ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீ மறக்க முடியாததை, மறுக்க முடியாததை ஒரு வாழ்க்கையில செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சமூகத்துக்கு முன்னே என்னை தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவீர்களா? கிருபை நிறைஞ்ச தகப்பனே, நிறங்களோடு கணக்கு கேட்கிற எஜமானன். ஆகவே எங்கள் இருதயங்களை திறந்து தருகிறோம். எங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்குமானால், கரைகள் இருக்குமானால் அவைகளை நீக்கி நாங்கள் ஒப்புவித்த கணக்குகளிலே நாங்கள் குறைவுபட்டவர்களாயிருந்தால் மன்னித்து புதிய ஆண்டிலே எங்களை புதியவர்களாய் புது கிருபையோடு நடத்துங்க சுவாமி என்று கர்த்தரோடு சொல்வீர்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும் எனக்கு. எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க. இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும் எனக்கு. நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் இயேசுவே. ஹல்லேலூயா. உங்க இருதயங்களை மாத்திரம் தெளிவு செஞ்சுட்டு போங்க. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை பார்க்கிறேன். ஒவ்வொருவனும் தன்னுடைய கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். எஜமானன் காத்துக் கொண்டிருக்கிறார். எஜமானனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக என்னை தருகிறேன் என்று சொல்வீர்களா? உங்க சரீரங்களிலே கர்த்தருடைய வல்லமை விளங்குவதை பார்க்கிறேன். விசுவாசத்தை குறித்து பேச ஆரம்பித்த பொழுதே அநேகருடைய சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள், நீங்காத பலவீனங்கள் மாறிப்போவதை உணர்கிறேன். அநேகருடைய சரீரத்தில் அற்புதம் நடக்கிறது. கேன்சர் வியாதியோடு கடந்த 3.5 ஆண்டுகளாய் வேதனைப்படுகிற தாயானவர்களே, இப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்குகிறது. இயேசு உங்களை சுகமாக்குகிறார். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். அந்த கட்டி அப்படியே கரைகிறது. மாறுங்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. நீ சுகமாகிறாய், நீ சுகமாகிறாய். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதை பார்க்கிறேன். வலிப்பு வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களை இயேசு சுகமாக்குகிறார். தேவனுடைய வல்லமை உள்ள கரம் இறங்குகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய மகிமை இறங்குகிறது. நானே உன்னை விடுதலையாக்குகிற தேவன். என் தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீர்கள். நன்றி இயேசு சுவாமி. ஐயா, என்னுடைய இந்த முதுகு எலும்பில் இருக்கிற இந்த கஷ்டம், கடந்த 8 வருஷங்களா இந்த பலவீனம், இந்த வியாதி, மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய சொல்லிவிட்டார்கள். கலங்காது, இப்பொழுது இயேசு உன்னை சுகமாக்குகிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை இப்பொழுது உண்மையில் இறங்குகிறதை பார்க்கிறேன். அன்பு சகோதரி ராதா, உன் பேரை ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். கடந்த 33 மாதங்களாக கண்ணீரின் வாழ்க்கை தான், சஞ்சலம்தான், நோவை சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஐயா, நான் என்ன செய்வதற்கு? இந்த பூமியில் வாழ எனக்கு விருப்பமில்லை என்று சொல்கிறாய். மகளே,
கலங்காதே. புதிய ஆண்டு ஆசீர்வாதமும் நன்மையும் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. உன் வேதனை நிறைந்த நாட்களை மாற்றி உன் குடும்பத்தில் நீ இழந்து போன சகல நன்மைகளை நான் திரும்ப தருவேன், நிச்சயமாய் திரும்ப தருவேன். அன்பு சகோதரன் ஜெய்மோகன், உன் பெயரை ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயா, என் குடும்பத்தாரை என்னை வெறுத்து விட்டார்கள், எனக்கு எப்படி ஐயா நன்மை உண்டாகும்? கலங்காதே. 223 நாட்கள் செல்லுகிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், நிச்சயமாய் தரும். நீ தேவனுடைய நன்மையை காண்பாய், தேவனுடைய நன்மையை காண்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்பர்மான் இயேசு வந்திருப்பதை நான் உணர்கிறேன். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை விடுவிப்பதை பார்க்கிறேன். விசுவாசத்தை குறித்து பேச ஆரம்பித்த பொழுதே அநேகருடைய சரீரத்தில் நடக்க முடியாத கால்கள், படுக்கை வியாதியஸ்தர்களாய் இருக்கிறவர்களை கூட இயேசு சுகமாக்குகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அற்புதம் நடக்கிறது. இந்த மைதானத்தில் தேவனுடைய வல்லமை விளங்குவதை பார்க்கிறேன். தேவனுடைய கிரியை நடக்கிறது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வல்லமை இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக. ஒவ்வொருவரையும் தொட்டருளும் இயேசு சுவாமி, தொட்டருளும் இயேசு சுவாமி. வல்லமையால் நிரப்புவீராக, வல்லமையால் நிரப்புவீராக, வல்லமையால் நிரப்புவீராக சுவாமி. ஆசீர்வதி, ஆசீர்வதி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருப்பதை, தேவன் உங்களை தொடுவதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஒரு தேவ மகிமையோடு கூட தேவன் உங்களோடு பேசின சத்தத்தோடு நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். நிச்சயமாகவே மாலை கூடுகைக்கு நீங்கள் வருகிற பொழுது தேவ ஆவியருடைய பிரசன்னத்தினாலும் தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவதை, ஒரு வித்தியாசமான அனுபவங்களிலே நீங்கள் மாற்றப்படுவதை, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களை சாட்சியிடுவதை நிச்சயமாய் நிச்சயமாய் காண்பீர்கள், உணர்வீர்கள். கர்த்தரே அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. கிருபை நிறைந்த எங்கள் செல்ல தகப்பனை, இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் உம்மை நம்பி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி பார்த்தோம் ஐயா. ஒவ்வொருவனும் தன்னுடைய கணக்கை ஒப்புவிக்க வேண்டும் என்று நீர் எங்களை நிர்பந்தம் செய்திருக்கிறீர். எஜமானுடைய கண்கள் எங்கள் மேல் கவனமாயிருக்கிறது என்பது நாங்கள் அறிவோம். ஜெயமாய் எங்களை நடத்தும். பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் அனுபவித்த அனைவரையும் விடுதலையாக்கி இன்றைக்கு அற்புதங்களை கேட்கிற தமது பிள்ளைகளை நீர் சௌக்கியமாக்கி அதிசயங்களை காணச் செய்வீராக சுவாமி. அற்புதங்கள் நடப்பதாக. நீர் பெரிதானவைகளை செய்ய வேண்டும். உம்முடைய செல்லமான கரங்களிலே தருகிறோம். இந்த ஆண்டிலே மகிமையாய் உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை துதிப்பதற்கு, உமக்கு நன்றி சொல்வதற்கு, உம்மை ஸ்தோத்தரிப்பதற்கு இந்த பரிசுத்த ஆராதனை எங்களுக்கு கொடுத்தீரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்தும் எங்களை ஆளுகை செய். இப்பொழுது சபையாய் சேர்ந்து நிறங்களுக்கு கொடுக்க போகிற புதிய ஆண்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரவு கூட்டத்தில் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. திரளாய் ஜனங்களை தருவீராக. விரும்புகிற அத்தனை பேரை கொண்டு வருவீராக. அற்புதங்களை செய்வீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக. நிறங்களோடு பேசுவீராக சுவாமி. இன்ப சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை இறங்கி வர வேண்டுமே சுவாமி. தடையா இருக்கிற பொல்லாதவனுடைய கிரியைகளை, மனுஷீக சக்திகளை, பலவீனங்களை, மாந்திரிகங்களை வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபித்து பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். நீர் பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அனைத்து காரியங்களையும் தேவ ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. கர்த்தரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆராதனை முடிந்து தங்கள் இல்லங்களுக்கு செல்லுகிறார்கள். ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சிறகுக்குள் மூடிக்கொள்வீராக. ஆசீர்வதியும். நல்ல வல்ல இயேசுவின் இன்ப இனிய நாமத்தில் கேட்கிறோம், நிர்பந்தம் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்து
மாறாதவரே 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 ஆமாமேசு கிறிஸ்து மாறாதவரே நித்தியம் நித்தியமா ஹalleluya 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 ஹalleluya. ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழி நடத்துதலும் நாம் செபித்த எல்லா காரியங்களோடும் கேட்ட கர்த்தருடைய வார்த்தை நமது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, திருச்சபை வாழ்க்கை, தேவன் தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், தரப்போகின்ற உயர்நிலை ஆசீர்வாதங்கள் அனைத்தோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக சபை சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த ஆமென் ஆமென் ஆமென். ஜெயம் தந்த தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இரண்டு கரங்களை உயர்த்தி கம்பீரமாய் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.